பாதுகாப்பை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, நன்மையை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்மை வழிநடத்துகிற தேவன் நம்ம கூட இருக்கும். அது குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் இருக்கிறார், நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் மேல விசுவாசம் வைத்து தேவனுக்காய் வாழுகிற நாம் ஜெயத்தையும் சுகத்தையும் வாழ்க்கையிலே அனுபவிப்போம். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய மன்னன் ஆண்டவராகிய இயேசு, நம்முடைய தேவாதி தேவனாகிய இயேசுவை நன்றியோடு கொடுத்தவர் அவர் மகிமை கொடுத்து நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கு. அல்லேலூயா. இன்னொரு அருமையான ஒரு பாடலை பாடுவோம். மன்னன் இயேசுராஜனை மகிழ்ந்து பாடுவோம், மணவாளன் இயேசுவை நாம் புகழ்ந்து பாடுவோம் என்று சொல்லி கரங்களை தட்டி பாடலை பாடி கர்த்தர் நாமத்தினாலே நம்மை கொடுத்துவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசுராஜனை மகிழ்ந்து பாடுவோம், மணவாளன் இயேசுவை புகழ்ந்து பாடுவோம். அண்ணன் இயேசுராஜனை மகிழ்ந்து பாடுவோம், மணவாளன் இயேசுவை புகழ்ந்து பாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே பாடி பாடி நடனமாடி ஆனந்தம் கொள்வோம். அல்லேலூயா. ஆனந்தமே பாடி பாடி நடனமாடி ஆனந்தம் கொள்வோம். பரிமள தைலமே வெள்ளை போலவே பொங்குதே, உபஸ்தம்பமே பரிமள தைலமே, உபஸ்தம்பமே பரிமள தைலமே. அண்ணன் இயேசுராஜனை மகிழ்ந்து பாடுவோம், மணவாளன் இயேசுவை புகழ்ந்து பாடுவோம். அண்ணன் இயேசுராஜனை மகிழ்ந்து பாடுவோம், மணவாளன் இயேசுவை புகழ்ந்து பாடுவோம். இன்பமானவர், இனிமையானவர், அன்பு மிகுந்தவர், அழகு சேர்ந்தவர். இன்பமானவர், இனிமையானவர், அன்பு மிகுந்தவர், அழகு சேர்ந்தவர். மகிமையானவர், மறுரூபமானவர், மென்மையானவர், மகா மென்மையானவர். மகிமையானவர், மறுரூபமானவர், மென்மையானவர், மகா மென்மையானவர். 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 இயேசுராஜனை மகிழ்ந்து பாடுவோம், மணவாளன் இயேசுவை புகழ்ந்து பாடுவோம். மன்னன் இயேசுராஜனை மகிழ்ந்து பாடுவோம், மணவாளன் இயேசுவை புகழ்ந்து பாடுவோம். அல்லேலூயா.
அற்புதமானவர். நம்முடைய தேவன் மிகவும் அதிசயமானவர். அவரை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு காரியம். அவரை துதிக்கிறத ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. அவர் எப்பொழுதுமே நன்றி சொல், அவருக்கு மகிமை ஏறெடுத்து அவர் என்ன செய்யணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமையோடு கனத்தோடு நம்மை முழுதா தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவர் ஆராதனை செய்யும். ஒரு அருமையான ஒரு பாடலை பாடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பணித்து பாடிடுவோம் என்று சொல்லி கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நம்ம மேம்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். Thank you Jesus. எல்லா கரங்களை தட்டி ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பணித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நல்லவர், என்றும் அவர் நல்லவர். வல்ல இயேசு தேவன், என்றும் அவர் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பணித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நல்லவர், என்றும் அவர் நல்லவர். வல்ல இயேசு நல்லவர், என்றும் அவர் நல்லவர். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, தேவன் இயேசு கிறிஸ்து பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் ஆழ்வாரே, மகிமை மகிமையே என் ஆழ்வாரே. மகிமை தேவனே நன்மை என்னில் பொங்குதே, மகிமை தேவனே நன்மை என்னில் பொங்குதே. ஆராதிக்க கூடியோம், ஆர்ப்பணித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நல்லவர், என்றும் அவர் தேவன். வல்ல இயேசு நல்லவர், என்றும் அவர் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் ஆழ்வாரே, மகிமை மகிமையே என் ஆழ்வாரே. மகிமை தேவனின் நன்மை என்னில் பொங்குதே, மகிமை தேவனின் நன்மை என்னில் பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பணித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நல்லவர், என்றென்றும் அவர் தேவன். வல்ல இயேசு நல்லவர், என்றென்றும் அவர் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்று உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்று உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவியானவரே, அல்லேலூயா என் ஆவியானவரே. ஆராதனை அழகி என்னை கவர்ந்து கொண்டாரே, ஆராதனை அழகி என்னை கவர்ந்து கொண்டாரே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பணித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நல்லவர், என்றென்றும் அவர் நல்லவர். 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 கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்னில் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்னில் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவியானவரே, அல்லேலூயா என் ஆவியானவரே. ஆராதனை அழகி என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அழகி என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அழகி என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அழகி என்னை கவர்ந்து கொண்டதே. அமாண்டவர் எல்லாமே கண்களை மூடி கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாயில் திறந்த ஆண்டவருக்கு நன்றினால் அவரை துதினால் மகிமைப்படுத்துவோம். எல்லாமே இருந்த இடத்துல முழங்கால் படியும். சத்தமிட்டு கரங்களை வைத்து உமக்கு நாங்கள் மகிமை ஏறெடுக்கிறோம், உமக்கு நாங்கள் துதி ஏறெடுக்கிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒரு சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தினால் எங்க 2 அல்லது 3 பேர் கூடி ஜெபிக்கிறார், அவங்க நடுவின் மத்தியில நான் இருப்பேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, எங்க நடுவின் மத்தியில நீங்க இருக்கிறதுக்காக எங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஆண்டவரே. நீங்க ஒவ்வொருத்தராய் ஒரு சிலராய் ஆண்டவரே நம்ம வீடுகளிலே இருந்து சபை 5 மாசமா நடக்கல, உபவாசம் கூட 5 மாசமா நடக்கல, ஜெப கூட்டங்களோ எதுவுமே கிடையாது. ஆனா ஆன்லைன் மூலமாக நாங்க தனித்தனியா ஒவ்வொரு வீட்டுல இருந்து உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்தி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். உள்ளத்துல இருக்கிற அந்த எண்ணங்களை நீர் அறிந்திருக்கிறீர்கள், சிந்தனைகளை அறிந்திருக்கிறீர்கள், யோசனைகளை அறிந்திருக்கிறீர்கள். நாங்கள் எண்ணத்தின் மூலமாக ஒருமனமாகவும், எங்கள் சிந்தனை மூலமாக நாங்கள் சபையாராக, நண்பர்களாக, உறவினர்களாக உடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனமாகிறோம். அந்த ஒருமனத்தின் மூலமாக ஆசீர்வாதம், நன்மையும், கிருபையும் ஒவ்வொருத்தரும் பின் தொடரட்டும். ஒரு குறைவில்லாதபடி ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதத்தை கொடுத்துள்ளீர்கள். அபிஷேக கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி, கன, மகிமை அனைத்தையும் ஏறெடுக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு வாரங்களிலும் தொடர் போதனையாக தேவனுடைய வார்த்தையை பார்த்து வருகிறோம். எங்கள் செய்திகளை நீங்கள் மேலும் இன்னும் கேட்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் யூடியூப் லிங்கை நீங்க உள்ள போய் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல இந்த தொடர் போதனையின் செய்திகள் அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் கேட்கலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்துல இந்த கிராம ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உலகத்திலே அனைத்து பகுதிகளிலிருந்து, அனைத்து நாடுகளிலிருந்து இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிற உங்களை கர்த்தர் நிறைவா ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் தொடர் போதனைக்குள்ளாக இந்த நாளிலே கடந்து சொல்லுவோம். இன்றைக்கு நாம் இந்த தொடர் போதனையிலே 16வது பகுதியாக பாகமாக உன் விசுவாசமே உனக்கு வெற்றியை தரும் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் பார்ப்போம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, போன வாரம் பார்க்கும்போது விசுவாசமுள்ள ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அதுக்கு முந்தின வாரம் பார்க்கும்போது அந்த என்ன சொல்றது, விசுவாசம் மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட விதங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது என்பது குறித்து பார்த்தோம். இந்த வார்த்தை நம்ம பார்க்க போறது என்னன்னா, விசுவாசம் உள்ள இருதயம். பாருங்க, நம்முடைய இருதயத்திலே எந்த அளவுக்கு விசுவாசம் நிறைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களையும், தேவனுடைய நன்மைகளையும், தேவனுடைய சுகங்களையும், தேவனுடைய பலன்களையும் நாம் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். அந்த அந்த ஆசீர்வாதம் தான் அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் எல்லா கிருபைகளும் வாழ்க்கையில பெருகாது. வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களில் நிச்சயமாய் இருக்கிறது. அப்ப காணப்படாதவர்கள் குறித்திருக்கிற நிச்சயம் தான் விசுவாசம். நம்ம இருதயத்துல நம்ம காணப்படாததை குறித்து கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். அடுத்த மார்க் 11:21 சொல்றாரு, சந்தேகப்படாமல். காணப்படாதது உள்ள விசுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த காணப்படாதது உள்ளத்துல விசுவாசிக்கும் பொழுது அது சந்தேகப்படக்கூடாது. நடக்குமா நடக்காதா அப்படிப்பட்ட சந்தேகம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, உள்ள இருக்கவே கூடாது. என்ன சொல்றாரு கர்த்தர், சொல்றாரு விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பாங்க. அப்போ நம்ம விசுவாசிக்கிற விசுவாசம் தான் இந்த வாழ்க்கையில பெரிய மாற்றம் பாருங்க. இயேசு கிறிஸ்து யோவானுக்குள்ள சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறார். வாசிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம்
22 வசனத்திலிருந்து வாசிப்போம். எல்லாரும் கிரமத்தில் வாசிப்போமா? யோவான் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி. யோவான் 14ங்க. யோவான் 14:22. காரியோத்தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, என் உலகத்துக்கும் உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்துகிற போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். யூதா என்பவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்னன்னு ஒரு கேள்வி வந்து இயேசு கிறிஸ்துட்ட யூதா என்பவர் கேட்கிறார். அதுக்கு சொல்றாரு பாருங்க, 23 வசனத்துல இயேசு உனக்கு பிரயோஜனமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதாய் இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்குள் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. நான் போவேன் என்று திரும்பி உங்களுக்கு வருவேன் என்று நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். இது நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். என்ன நடக்க போகுதுன்றத இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே யூதாவுக்கு அங்க இருக்கிற ஆட்களுக்கும் முன்கூட்டியே சொல்றாரு பாருங்க. கவனிக்கணும், நான் போவேன் திரும்பி வர்றாரு. அந்த இடைப்பட்ட காலத்திலே பரிசுத்தாவியானவரை தேற்றரவாளனை நமக்கு அவர் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? தேற்றரவாளன்ற வார்த்தையிலே இருக்கு, அவர் நம்மை தேற்றுகிறவர். அப்போ நம்மை தேற்றும்படிக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்கும்படிக்கும் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை கொண்டு நம்மை வழிநடத்தும்படிக்கும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொல்லி இருக்கிறாரு. அப்ப கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, கர்த்தர் மேல முழு விசுவாசம் உள்ளவர்களா இருக்கும். இயேசு சொல்றாரு, நடக்கும் போது நீங்க விசுவாசிப்பீங்க. அப்போ நடக்கும் போது விசுவாசிப்பீங்கன்னு சொல்லி நடக்க போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை இன்றைக்கு நம்ம உள்ளத்துல என்ன செய்ய வேண்டும்? பற்றிக் கொள்ள வேண்டும். பாருங்க, தேவன் சொன்னா சொன்னதுதான், அதுல மாற்றமே கிடையாது. வேதம் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும்னு சொல்லி இருக்கு. நம்ம உள்ளத்துல எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவராய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு அமையும். நம்ம உள்ளத்துல அவிசுவாசம் நிறைந்திருந்தது சொன்னால், நம்முடைய இருதயத்துல அவிசுவாசம் பெரிய இருந்தது சொன்னால், அந்த இடத்துல தேவ ஆசீர்வாதத்தையோ தேவ நன்மையோ தேவ பெருக்கத்தையோ தேவ உயர்வையோ வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கவே முடியாது. அதான் இருதயத்தை சரியான வைத்துக் கொள்ள வேண்டும். இருதயங்களை சரியாக என்ன செய்ய வேண்டும்? பத்திரப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார் பாருங்க, 112வது சங்கீதம் 7-8 வசனங்களை வாசிப்போம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், 112வது சங்கீதம் 7-8. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். பாருங்க, வசனம் எவ்வளவு தெளிவா ரொம்ப அற்புதமா சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. அவன் இருதயம் உறுதியா இருக்குமா, அதுவும் கர்த்தரை நம்பி இருக்குமா, சத்துருக்களுடைய சரிக்கட்டுதலை காணும் மட்டும்
பயப்படாமலே இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணங்களை குறித்து நாம் சரியாக யோசித்து புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம இருதயம் உறுதியா இருந்தாதான் எந்த பிசாசின் தொந்தரமோ, வியாதியோ, பலவீனமோ, சுகவீனமோ, வறுமையோ, சண்டையோ, குழப்பமோ, தரித்திரமோ நம்ம என்ன செய்ய முடியாது, அணுக முடியாது. உங்க இருதயத்துல அவிசுவாசம் நிறைந்து இருந்துச்சுன்னா, உங்க இருதயத்துல பிரச்சனைகள் நிறைந்து இருந்துச்சுன்னா, உங்க இருதயத்துல தேவையில்லாத குழப்பங்களும் எண்ணங்களும் நிறைந்திருந்தது சொன்னால் அந்த இடத்துல பெரிய பிரச்சனைகளை தான் நீங்க அனுபவிக்கும். அதான் சொல்றாரு, உங்க இருதயத்தின் நினைவு எப்படியோ, உங்க இருதயத்துல இருக்கிற யோசனைகள் எப்படியோ, அது நிறைவு எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கையும் இருக்கும்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ நம்முடைய இருதயம் சரியா இருக்கணும். சொல்றாரு, துர்ச்செய்தியை கேட்கிறதுனா பயப்படா. ஏன் பாருங்க, 3 விதமான இருதயங்கள் இருக்கிறது. 3 விதமான இருதயங்கள் எப்படின்னா, சந்தேகத்தோடு வாழுகிற இருதயம், எப்பவுமே சந்தேகிச்சுட்டே இருக்கும். ஏதாவது எந்த மனுஷனையும் நம்பாத அந்த இருதயம். ஒரு மனுஷனை பார்த்தா இவன் நல்லவனா இல்ல கெட்டவனா, இவன் உண்மையா இருப்பானா பொய்யா இருப்பானா, நம்மகிட்ட உண்மையா பழகிறானா இல்ல பொய்யா பழகிறானா, இல்ல ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நம்மகிட்ட பழகிட்டு இருக்கிறானா. இந்த சந்தேகம் உள்ள இருதயம் தான் நம்ம வாழ்க்கையில முன்னேறவே விட மாட்டேங்குது. சந்தேகம்ன்றது ரொம்ப மோசமானதுங்க. உள்ளத்துல சந்தேகத்துக்கு மட்டும் இடமே கொடுக்காதீங்க. எந்த அளவுக்கு உள்ளத்துல நீங்க சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாகும். 2வது, குழப்பமுள்ள இருதயம். எப்படி? குழப்பமுள்ள இருதயம். குழப்பமுள்ள இருதயம் எப்படின்னா, தன்னை குறிச்சே யோசிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு கை சரியில்லைங்க, காலு சரியில்லைங்க, உடம்பு வீக்குன்னு சொல்லிட்டாங்க, பாடி அவ்வளவுதான் தாங்காதுன்ட்டாங்க, பாஸ்போர்ட் ரொம்ப வீக்கா இருக்குன்ட்டாங்க, அவர் அப்படி சொல்லிட்டாரு முடியாதுன்னு, இவர் இப்படி சொல்லிட்டாரு முடியாதுன்னு, நீ எல்லாம் அதுக்கு ஒத்து வர மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிதான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்படியே குழம்பி 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 குழப்பத்திலே வாழ்ற இருதயம், அதுவும் தேராது. 3வது, நொறுக்கப்பட்ட இருதயம். என்ன இருதயம்? நொறுக்கப்பட்ட இருதயம். இந்த நொறுக்கப்பட்ட இருதயம் எப்படின்னா, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அடிக்கு மேல அடி, வேதனைக்கு மேல வேதனை, அப்படியே வாங்கி பெற்றுக்கொண்டு அதை தாங்க முடியாம அந்த குழப்பத்துல நின்று ஒரு மாற்றமே இல்லாத மாதிரி அப்படியே இருந்து 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 அந்த இருதயத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனைய சந்திச்சு 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 இனிமேல் எதுவுமே இந்த உலகத்துல இல்ல, வாழ்க்கையே ஒண்ணு இல்லைன்னு நினைச்சு மூளையில போய் உட்கார்ந்து அந்த இருதயம். ஊசி வச்சு குத்துனா கூட அதுக்கு உணர்வு இருக்காது, ஏன்னா அது நொறுக்கப்பட்ட இருதயம். ஆனா இந்த எல்லா இருதயத்தையும், இந்த இருதயம் எப்பேற்பட்ட பிரச்சனை உள்ளதா இருந்தாலும் சரி, அதுல ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தையை இணைக்கும் பொழுது, அதற்கு இடம் கொடுத்து நீங்கள் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்க இருதயத்தை கர்த்தர் புதிதாக மாற்றுவார். பாருங்க, கர்த்தர் சொன்னாரு, உன் கல்லான இதயத்தை பிடிக்க போட்டுட்டு சதையான இதயத்தை நான் வைப்பேன்றாங்க. உன் இருதயம் கல்லா இருக்கலாம், நெருக்கத்திலும் பிரச்சனையிலும் கவலையிலும் துன்பத்திலும் நஷ்டத்திலும் வேதனையிலும் உன் இருதயத்துல நீ சோர்ந்து போய் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, உலகத்தையே முடிச்சு போட்டாச்சு பிரச்சனைகள், அவ்வளவுதான் முடிச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற கிடையாது. ஆளுகை என்பது தேவ கரத்தில் இருக்கிறது, அதிகாரம் என்பது தேவ கரத்தில் இருக்கிறது. தேவனால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. அதான் நான் சொல்றேன், உள்ள விசுவாசத்துல இருக்கணும், இருதயம் தேவன் வார்த்தையில அப்படியே மகிழ்ந்து இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால், சத்தமா சொல்லுங்க, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அல்லேலூயா, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி சிடுனாயிருக்கும், சத்துருக்களின் சருகிட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நம்ம இருதயத்தை சரிப்படுத்துவதற்கு ஒரு சில காரியங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். முதலாவது, நம்ம இருதயத்துல எப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம உள்ளத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறேன். சங்கீதம் பாருங்க, முதலாவது காரியம், தேவன் நம்மோடு இருக்கும் போது நம்ம எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்ற உணர்வை நம்ம இதயத்தில் வைத்துக் கொள்ளும். ஏன்னா கர்த்தர் நம்ம பக்கம் இருக்கிறார், நமக்கு அதான ரத்தம் சிந்தினார், நம்ம பாவத்து தானே கல்வாரி சிலுவை சுமந்தார், நம்ம சாபத்து தானே கல்வாரி சிலுவை சுமந்தார், நம்ம வியாதி, நம்ம வறுமை, நம்முடைய வேதனை, நம்ம நெருக்கத்தை தானே கல்வாரி சிலுவை சுமந்தார்.
அப்படி அவர் சுமந்த பிறகு இதெல்லாம் ஏன் அவர் வந்து செய்யணும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். உங்க இதயத்துல உங்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். கடவுள் இந்த பூமியில மனுஷனா பிறந்தார் எதுக்காக? சும்மா பாவத்தில் இருந்த நம்மை, சாபத்தில் இருந்த நம்மை, வியாதியில் இருந்த நம்மை, வறுமையில் இருந்த நம்மை, பாருங்க, கொரோனாவை காட்டிலும் பெரிய பிசாசு சாத்தான், அவன்கிட்ட அடிமையா இருந்தோம். அவன்கிட்ட இருந்த நம்மளை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக அவர் ரத்தம் சிந்தி மீட்டினார். நான் கேட்கிறேன், பிசாச காட்டிலும் பிசாசுடைய கிரியில காட்டிலும் கொரோனாவே ரொம்ப பெருசா? கொரோனா வியாதியை காட்டிலும் பிசாசுடைய கிரிக்கு பிசாசம் அவன் கொடுக்குற பிரச்சனை தான் பெருசு. அந்த பிசாசே தேவன் ஜெயிச்சுட்டாருன்னு வசனம் சொல்லுது. பாருங்க, நம்ம பயங்கள் எதை சார்ந்து இருக்கிறது? என்ன சொல்றது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்றார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனை மனம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி இருக்கிறாரு. பயத்தை எங்க கொண்டு வந்து வைக்கணும்னா கர்த்தர் சமூகத்துல கர்த்தர்கிட்ட வைக்கணும். பிரச்சனைக்கு பயந்துகிட்டு, வியாதிக்கு பயந்துகிட்டு, சூழ்நிலைக்கு பயந்துகிட்டு, கஷ்டத்துக்கு பயந்துகிட்டு, வறுமைக்கு பயந்துகிட்டு, குழப்பங்களுக்கு பயந்துகிட்டு, கொள்ளை நோய்களுக்கு பயந்துகிட்டு, மனுஷனுக்கு பயந்துகிட்டு வாழ்ற வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. கர்த்தருக்கு பயந்து உள்ளத்துல தேவனுக்கு உண்மையா வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க. தேவனுக்காக வாழ இடம் கொடுங்க. அதான் சொல்றாரு, விசுவாசத்தினால நீதிமான் பிள்ளை. உன் இருதயத்தின் யோசனைகள் எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கை இருக்கு. பாருங்க, அப்போ உன் இருதயத்தை பக்குவப்படுத்தி உன் இதயத்துல சரியான எண்ணங்களை வைத்துக் கொள்ளும். பாருங்க, ஒருத்தன் கழுதையை பிடிச்சுக்கிட்டு அவன் பையனையும் அந்த சுமையும் கழுத மேல வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாங்க. வழியில ஒருத்தன் வழிபோக்கம் வந்தாங்க. அந்த வழிபோக்கன் அவனை பார்த்து கேட்கறேன், ஏன்பா தம்பி, உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்காப்பா? கழுதையை பிடிச்சிக்கிட்டு பையனையும் அந்த சுமையும் தூக்கி கழுது மேல வச்சுட்டு வரையே, எதுக்கு இந்த கழுதை வாங்க? நீ கழுது மேல ஏறி வாப்பா. உடனே கொஞ்சம் யோசிச்சானோ, இவர் சொல்றது கொஞ்சம் நல்லத்தான் இருக்குது, சரி நம்மளும் கழுது மேல ஏறி வந்துட்டு ஏறினான். ரெண்டாவது ஒரு வழிபோக்கம் வந்தாங்க. ஐயோ 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 ஐயோ, என்னப்பா கொஞ்சமாவது புத்தி இருக்கா உனக்கு? சோறு தானே திங்கிற, வேற எதுவும் திங்கிற? இல்ல இல்ல, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? இந்த வாயிலாத ஜீவனை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறியாப்பா அப்படின்னு உடனே யோசனை வந்துச்சான். ஆமா, இவர் சொல்றது கரெக்டா தானே இருக்குது. ஓகே ரைட். கழுதையா இருக்கிற சுமையும் கீழே இறக்கி, அந்த பையனையும் கீழே இறக்கி, அவரும் கீழே இறங்கி, இவரு சுமையை வச்சுக்கிட்டு கழுதையை கையில் பிடிச்சிட்டு வந்துட்டே இருந்தான். இன்னும் அவர் வழிபோக்கம் வந்தான். டேய், என்னடா அறிவுத்தனமா செஞ்சுட்டு இருக்கிற? கொஞ்சமாவது கொஞ்சம் மண்டையில கூடு இருக்காடா உனக்கு? காசு போட்டு கழுதை வாங்கினீ, என்னத்துக்காக வாங்கின? இப்படி சும்மா இருக்கா? பயன்படுத்தணும்டா. புள்ளைய தூக்கி சுமையை தூக்கி அந்த கழுதை மேல வச்சுட்டு புடிச்சிட்டு போ அப்படின்னா. அப்ப யோசிச்சானா, அதைத்தான் நான் ஆரம்பத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன். புதுசா வந்து என்ன குழப்பி விட்டு உன்னை ஒண்ணும் இல்லாமக்கி. இன்னைக்கு நம்முடைய இருதயங்கள் எப்படி யோசிக்கிறதோ அது வழியில நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த மனுஷன் அந்த வழியில போக சொன்னாரா, நீ ஆசீர்வாதமா இருப்பப்பா, இந்த வழியில போப்பா அப்படின்னா அவர் சொன்னாருங்க, அதாங்க போனேன். ஆனா அங்க போனா பிரச்சனை. இந்த மனுஷன் சொன்னாருங்க, இந்த வழியில போனேங்க, அங்கேயே போனா பிரச்சனை. எந்த வழியில் இல்ல, மனுஷனுடைய வழியில் இல்ல. ஆண்டவர் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவருடைய வழியில நீ போனா மட்டும்தான், அவருடைய வழியில நீ நடந்தா மட்டும்தான், அவருடைய வழியை நீ தெரிந்தெடுத்து உன் இருதயத்துல தேவனுடைய வார்த்தையை பதித்து, என்னோடு கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தை நீ வாழும்போது மட்டும்தான் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? தேவன் கொடுக்கிற நன்மைகளை அனுபவிக்க முடியும். வாசிப்பு சங்கீதம் 13 அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 13:5 நம்ம எல்லாரும் வாசிப்போம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். உன்னுடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். என்னுடைய இருதயம் களிகூரும். தேவனுடைய கிருபையை குறித்து என்னாலும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை கிருபைக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் வேதத்துல அநேகருக்கு அநேக விதமான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு விதமான கிருபையை கொடுத்தார், ஈசாக்குக்கு ஒரு விதமான கிருபையை கொடுத்தார், யாக்கோபுக்கு ஒரு விதமான கிருபையை கொடுத்தார்.
வேதத்துல ஒவ்வொரு முற்பிதாக்களையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கிருபையிலே நடத்தினார். ஆனா அவர்களை எல்லாரையும் பார்க்கலும் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வித்தியாசமானது, விசேஷமானது. ஆமென். அந்த கிருபை என்னன்னா இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு உண்டாக்கப்பட்டது. கிருபைன்னா என்ன அர்த்தம்னா, இப்படி ஆசீர்வாதமாகவோ சுகமாகவோ பலனாகவோ சமாதானமாகவோ சந்தோஷமாகவோ நிம்மதியாகவோ வாழவே தகுதி இல்லாத நான் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக மீட்பின் மூலமாக வாழ்க்கையை பெற்றிருக்கிறேன், வாழ தகுதியுள்ளவனாய் மாறி இருக்கிறேன். அதுதான் கிருபை. அப்போ இந்த கிருபையை குறித்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில பெருகிறது. அந்த எண்ணங்கள் அதிகரிக்க வேண்டும். சொல்ற சங்கீதக்காரன் தாவீது 13:5 பாருங்க, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன் சொல்றாரு. சங்கீதக்காரன் தாவீது கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் மேல் சொல்றாரு, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை எல்லாம் தேவன் எனக்கு கொடுத்த கிருபையின் மேல இருக்கு. மனுஷன் சொன்ன வார்த்தையின் மேல அல்ல, மனுஷனுடைய அந்த பிரயாசத்தின் மூலமாக அல்ல, அந்த பிரயாசமான காரியத்தின் மூலமாக அல்ல. தேவன் எனக்காக கல்வாரி சிலுவிலே உயர்த்தப்பட்டு என் பாவத்தையும் சாபத்தையும் சுமந்தாரே, அந்த சுமந்ததின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டானதே, என் பாவமும் சாபமும் மன்னிக்கப்பட்டு நான் ஆசீர்வாதத்திற்குள் கடந்து சென்றேனே, அந்த கிருபையின் மேல நம்பிக்கையாக இருக்கு. அந்த கிருபை தான் என்ன வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன அப்படி மாறணுங்க, நம்முடைய சிந்தனை அப்படி மாறணுங்க. ஒவ்வொரு நாளும் கிருபையை குறித்து யோசிங்க அதிகமா, தேவ வார்த்தையை குறித்து யோசிங்க அதிகமா, விசுவாசம் உள்ள வார்த்தையை குறித்து யோசிங்க அதிகமா. அதை விட்டு உட்கார்ந்துக்கிட்டு அவன் அந்த மாதிரி ஆயிட்டான், இவன் இந்த மாதிரி ஆயிட்டான், இவன் அப்படி ஆயிட்டான், அவன் அப்படி ஆயிட்டான், அவன் ரட்சிக்கப்பட்டவனா அதனால அவனுக்கு அந்த மாதிரி நடந்துருச்சு, அவனுக்கே நடந்துருச்சு, அப்ப நம்ம எல்லாம் என்ன விசுவாசமா? நீ விசுவாசியா? நீ கர்த்தருடைய பிள்ளையா? நீ எதுக்கு பைபிள் தூக்கி சுத்திட்டு இருக்கிற? தூக்கி போட்டு போ, பொட்டி கடை வச்சு பொழைச்சுக்கோ. விசுவாசம் இல்லாத மனுஷன் ஒண்ணும் செய்ய முடியாது. விசுவாசம் இருந்தா மட்டும்தான் உன் இருதயத்துல எந்த அளவுக்கு விசுவாசம் ஆணித்தரமா இருக்குதோ, அதான் சொல்றாரு, எவனாகில இந்த மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போயிடுச்சு. நான் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் அவர் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். உன் இருதயத்துல சந்தேகம் வந்துச்சுன்னா எல்லாமே புதுசா வரும். ஆமா, புதுசா உருவாக்கி அனுப்புமா பிசாசு. பாருங்க, புதுசா உருவாக்கி வரும், விதவிதமா. ஆனா நீ விசுவாசிச்சா நீ புதுசா உருவாக்கலாம். தேவ ஆசீர்வாதம் வாழ்க்கை புதுசா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்தி எல்லா தேவையும் சொந்தத்து உன்னை அற்புதமா நடத்துவார். சொல்றாரு, விசுவாசம் அப்படிதான். உங்களுடைய நம்பிக்கை எது மேல இருக்கணும், விசுவாசம் எது மேல இருக்கணும்? தேவனுடைய அந்த கிருபையின் மேல இருக்க வேண்டும். உங்களுடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூரும். ரெண்டு காரியத்தை பத்தி ரொம்ப அருமையாக சொல்கிறார் தாவீது. முதலாவது காரியம், நான் ரட்சிக்கப்பட்டவன் பேசுறாரு. இரண்டாவது காரியம், கிருபைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்னு பேசுறேன். நான் ரட்சிக்கப்பட்டவன். பாருங்க, இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னாடி சங்கீதக்காரனாகிய தாவீது பேசுற வார்த்தை, நான் ரட்சிக்கப்பட்டவன். உங்களுடைய ரட்சிப்பு என்னை கலிகூர செய்யும், சந்தோஷமாக வாழ வைக்கிறது. அவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை வைத்து அவர் பேசுகிறார். ஆனா இன்னைக்கு அவரை காட்டிலும் நமக்காய் இயேசு ரத்தம் சிந்தப்பட்டு நாம் மீட்கப்பட்டு நம்ம சொல்லணும், இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டதை குறித்து சந்தோஷப்படுறேன். இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக அவருடைய மீட்பின் மூலமாக எனக்கு உண்டான கிருபை மேல நான் நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்கிறேன். அந்த எண்ணம் நமக்குள்ள இருந்தா போதும், வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பல விடுதலையும் பல ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள. இரண்டாவது காரியம், முதல் காரியம் சொன்ன, தேவன் நம்மோடு இருக்கும்போது எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி கிருபையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் சொன்ன. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருந்து அதை பற்றி கொண்டு அது வழியிலே வாழக்கூடிய இருதயம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் மேல உறுதியா இருக்கணும். கர்த்தர் சொன்னாரா, நான் அப்படியே தீரும்.
ஆண்டவர் யாருக்காக சொன்னாரு? எதுக்காக சொன்னாரு? எதனால சொன்னாரு? அவர் சொன்னதுதான். கர்த்தர் சொல்லி இருக்கிறார் லூக்கா 1:37 தேவனால கூடாத காரியம் ஒண்ணு இல்லைன்னாரா? அவரால முடியாது ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட எண்ணம் உனக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு அப்படியே சந்தேகமா உள்ளத்துல அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்குது. வேதம் சொல்லுது, இரு மனமுள்ளவன் தேவனிடத்தில் எதையாயும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. உனக்கு 2 மனசு இருந்துச்சுன்னா நீ ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்காக வாழ்றதே வேஸ்ட். கர்த்தர் சொன்னாரா? அவர் நடத்தி காட்டுவார். செய்வேன்னு சொன்னாரா? செஞ்சு காட்டுவார். மாத்துவேன்னு சொன்னாரா? மாத்தி காட்டுவார். மாறாவே மாத்தினார் அவர் ஞானத்தை வச்சு. அல்லேலூயா. மனுஷன் சொன்னாரு, இந்த மரத்தை போய் போடு, அந்த கசப்பான தண்ணி இனிப்பா மாறுனாரு. போனாங்க, கிரியை செஞ்சாங்க. விசுவாசம் உள்ளத்துல வந்துச்சு. இந்த விசுவாசம் எண்ணத்தோடு போய் மரத்தை தேடி கொண்டு வந்து போட்டாங்க. அது மதுரமா மாறுச்சு. இன்னைக்கு நம்ம விசுவாசம், அந்த விசுவாசத்தின் மூலமாக வருகிற முயற்சியும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி இருக்கு. நிச்சயமா சொல்றேன், இருதயத்தை பக்குவப்படுத்தி வச்சுக்கீங்க. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையை கொடுத்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவது. வாசிப்போம். 4:12 எபிரேயர். தேவனுடைய வார்த்தையானது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சும்மா கிடையாதுங்க, வல்லமையுள்ள வார்த்தை. அவர் சொன்னது சொல்லாகும். அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அதுதான் இன்னைக்கு உலகமே இயக்கி கொண்டிருக்கிறது. சூரியனை நில்லுன்னாரு, அந்த இடத்துல யாரும் கைது கட்டி தொங்க விடல, அது நின்றுட்டு இருக்கு. சந்திரன் நட்சத்திரம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அங்கங்க அப்படியே யாரும் கயிறு தொங்க விட்டு அப்படியே இது பண்ணல. ஆண்டவர் இந்த இடத்துல தான் நில்லு, இப்படியே தானே சுத்திட்டு வரணும்னாரு. அப்படியே நிக்குது, அப்படியே சுத்திட்டு வரும். பாருங்க, கடல் 3 பங்கு கடலா, 1 பங்கு நிலம். அந்த 1 பங்கு நிலத்துல தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆதியாகமத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும், வெட்டாந்தரை காணப்படுவதுன்னு சொன்னாரு. அந்த வெட்டாந்தரை தான் நிலப்பகுதி. 3 பங்கு கடல் சுத்தி, அந்த 3 பங்கு கடலையும் பார்த்து சொன்னாரு, இது மட்டும் வாயதுக்கு மிஞ்சி வராதனால அப்படியே நிக்குது, அதுக்கு மேல வரல. அதுக்கு மீறி வந்தாதான் சுனாமி, அதுக்கு மீறி வந்தாதான் பிரச்சனை, அது எதுவும் போயிட்டு இருக்கு. கவனிக்கணும், தேவன் சொன்னதை இயற்கை கட்டுப்பட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. சாயங்காலம் ஆச்சுன்னா நீ இருட்டுறதுக்கு கொஞ்சமா போயிடணும், காலையில் ஆச்சுன்னா விடியதுக்கு கொஞ்சமா வந்துடணும். இரவு பகலையால ஒரு சுடர், இரவையால ஒரு சுடர், எல்லாத்தையுமே பார்த்தா தேவ கட்டுப்பாட்டுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய அந்த கட்டுப்பாடு நமக்கு மனசு இந்த உலகத்துல இல்லை என்று சொன்னால் எதுவுமே இருக்காது. இந்த உலகத்துல எல்லா சக்தியை காட்டும், இந்த உலகத்துல இருக்க எல்லா அதிகாரத்தை காட்டும், இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆளுகத்துவத்தை காட்டும். மேல ஒருத்தர் இருக்கிறார், கடவுள் தேவனாய் இயேசு கிறிஸ்து மறக்கக்கூடாது. அவர் மேல நம்பிக்கை உள்ளவர், இருதயத்திலே அவர் மேல் முழு விசுவாசம் உள்ளவர், அவருடைய வார்த்தையின் மேல் உண்மையில் உள்ள நாம் இருக்கணும். இவரை 11:6 சொல்றாரு, தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்மை, அவரை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரை நம்பி வந்துட்டா அவர் விடவே மாட்டார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அவர் மேல நம்பிக்கை வச்சவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், கெட்டு போகவே மாட்டான்ற ஒரு முழு விசுவாசமும் உறுதியும் உள்ளத்துல ஆணித்தரமா பதிஞ்சரும். அந்த பதிவு, அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த நினைவு, அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த யோசனை, அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த சிந்தனை அப்படியே செட்டாயிரும் உள்ளத்துல. ஆண்டவர் சொன்னாரா அவ்வளவுதான், நடந்தே தீரும். ஆமென். அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். 3வது, நம்ம இருதயத்துல ஒரு நினைவு வைத்திருப்போம் பாத்தீங்களா? அந்த நினைவுகள் எல்லாமே எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா,
ஒரு கேள்விக்குரியதாவே இருக்கும். அந்த இருதயத்தில் இருக்க எல்லா கேள்விகளுக்கும் இயேசு மட்டும்தான் பதில்ன்றது போட்டு வச்சு, அவரால் மட்டும்தான் நமக்கு வேண்டிய எல்லா காரியமும் செய்ய முடியுன்ற உணர்வுள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். ரோமர் 9 அதிகாரம் 10 வசனம் 11 வசனத்தை வாசி. 11 வசனம். ரோமர் 9 10 ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, இருதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் வாழுகிறோமோ, கண்டிப்பா நம்ம கெட்டு போக மாட்டோம்னு ஒரு முழு நிச்சயத்தை உள்ளத்துல போட்டு வச்சு, நீ கர்த்தரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நிச்சயமா சொல்ற, நீங்க வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களை கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டாரு. நிச்சயமா உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து உங்க தேவைகளை சந்தித்து உங்களை கொண்டு கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். நடந்தே தீரும், நடத்தி காட்டுவார். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. என்ன சொல்றாரு? நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிக்கிறேன். அப்ப அவர் நமக்கு துணையா இருக்கும் போது, அவர் நமக்கு கேடகமா இருக்கும் போது, அவர் நம்முடைய நம்பிக்கையா இருக்கும் போது, அவர் நம்முடைய பாதுகாப்பா இருக்கும் போது, நம்ம ஏன் இந்த பிரச்சனையை குறித்து கவலைகளை குறித்து நம்ம கவலைப்படணும், யோசிக்கணும், சிந்திக்கணும்? எதுக்கு சிந்திக்கணும்? அவர் இல்லையா நமக்கு? சர்வலோக தேவன் நம்மோடு இருக்கிறார் இல்லையா? இருதயத்தை பக்குவப்படுத்தி அந்த இருதயத்துல விசுவாசத்தை அதிகரிக்கணும். எனக்கு தேவன் இருக்கிறார், அவர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். என் மூலமாக தான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், என் மூலமாக தான் நான் இருக்கிற பகுதிக்கு ஆசீர்வாதம், என் மூலமாக தான் என்னுடைய இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதம். காரணம் என்னன்னா, நான் விசுவாசிக்கிறேன். இருதயத்துல விசுவாசத்தை நான் பெருகப்படுத்துறேன். ஏன்னா அவரை விசுவாசிக்கிற வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி இருக்கு இல்லையா? நிச்சயமா நீங்க வெட்கப்பட்டு போக உங்களுக்கு ஒரு குறை இருக்காது. சுகமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க, பலனா இருப்பீங்க, உயர்வா இருப்பீங்க. நிச்சயமா சொல்றேன், வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் என்னுடைய அதிசயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தர் அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் சொல்றார். அப்படியே கண்கள் அப்படி நான் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை போட்டு அன்றைய சமூகத்தில் நன்றியோடு கூட, ஆண்டவரே நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துவோம். எங்கள் தேவாதி தேவனே உங்க மகிமை ஏறெடுக்கிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தரே உங்க நாங்கள் மகிமை ஏறெடுக்கிறோம். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ராஜாதி ராஜா, வல்லமையான தெய்வமே, எங்களை வாழ வைக்கிற நல்ல தெய்வமே, துச்செய்தி கேட்கிறதுனால் பயப்படா, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறோம். என் இருதயம் உண்மையிலே விசுவாசமாயிருக்கும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். எங்க நம்பிக்கை எல்லாம் தேவனுடைய கிருபையின் மேல் இருக்கிறது. நிச்சயமா ஜெயப்படும், நிச்சயமா ஆசீர்வாதமாயிருக்கும். ஒரு குறை இருக்காது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள உண்டாகட்டும். சில கருமைக்காரங்க எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் இருக்காது. உன் பக்கத்துல 1000 பேர், உன் வலது பக்கத்துல 10000 பேர் விழுந்தால் அது உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த வார்த்தையை விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கும். வறுமையோ, நெருக்கமோ, துன்பமோ, துயரமோ, வியாதியோ, பசியோ, பட்டினியோ, நாசமோ, மோசமோ ஒன்று செய்ய முடியாது. என கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். நிச்சயமாய் ஜெயப்படும். கர்த்தாவே, உயர்த்துகிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும். உங்களுடைய கிருபையின் தயவு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் சுகத்தாலும் பலத்தாலும் நன்மையான இருக்கு போன கொடுக்கிறீர்கள். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் மறைவரோடு சதா காலம்
பாடலை பாடுவோம். இந்த பாடல் முடிந்த உடனே நாம் யாவரும் கலந்து சொல்லுவோம். கர்த்தர் நிறைவான ஆசீர்வதிப்பாராக. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்களை புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்லி கரங்களை தட்டி இந்த பாடலை பாடு. கர்த்தர் நாமத்தை நாம் எல்லாம் சேர்ந்து பாடுவோமா?